யானை வருவத பாருங்கடி, யானை அசைஞ்சு வருவத பாருங்கடி, சாமி வருவத பாருங்கடி, சாமி ஆடி வருவத. இந்த பாட்டை உங்களால் நம்ப முடியுதா? அப்படியே ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, இங்கு 2 சாதி மல்லிகை தொட்டு கொள்ளும் காமன் பண்டிகை அப்படியே படத்துல போட்டார் ஐயா. பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. உயிர்ல காடுதனில் தலையை வெட்டுவான், தம்பி லக்மணன் பரளி சாலை உண்டு பண்ணுவான் அப்படி உயிலாண்டாங்க. எங்க பெரியப்பா ஆனது கொஞ்ச நாள் கழிச்சு வாடி என் கப்ப கிழங்கே எங்க அக்கா. மக்கள் உழைக்கும், மக்களின் இசையில் இருந்தால், உழைப்பில் இருந்தால் எல்லாமே வருது, எல்லாமே வருது. கலை இலக்கியத்தை, தன் தொன்ம பாரம்பரிய விளையாட்டுகளை பாதுகாக்காத போற்றாத எந்த சமூகமும் வாழாது. வீட்டு கிடங்காம ஓடி போறவனை கேடின்னு சொல்லலாம், மோடின்னு சொல்லலாம்ங்கிறாங்க. எப்படி வீட்டுக்கு ஊர் கடங்காம ஒருத்தர் போறவனை கேடின்னு சொல்லுவோமோ, அப்படி நாட்டுக்குள்ள இருக்காம ஓடி போறவரை மோடின்னு சொல்லலாம்ங்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லல, பதிவுல தம்பியில் போடுறாங்க. விளையாட்டு விளையாட்டு அல்ல, விளையாட்டே பல பேருக்கு வாழ்க்கை. உங்களுக்கு தெரியுமா, இந்த திடல்ல விளையாண்ட சந்திரன் ரஞ்சித்துங்கிற தம்பி 60 லட்சத்துக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கான். இந்த திடல்ல விளையாண்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டா. நான் கேட்டேன் அவனை, எங்கடா ரஞ்சித்துன்னா, இல்லை அப்படியே விளையாடி போய் பார்த்தா திடீர்னு ப்ரோ கபடியில விளையாடிட்டு இருக்கான். குஜராத்துக்கு விளையாண்டான், இந்த வாட்டி குஜராத்துக்கு விளையாண்டான். அவனுக்கு 60 லட்சம். நீ விளையாட்டுன்னு நினைக்கிறாதான் தப்பு. சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பந்து அடிச்சாரான்னு கேட்டா படிக்கல, 10ஆம் எழுதல. இன்னைக்கு உலக பணக்காரர்கள் ஒருத்தன், உலக புகழ் பெற்றதுல ஒருத்தன். அதனால விளையாட்டை நீங்க விளையாட்டா கருதாதீங்க. அடுத்த வாட்டி இந்த புரோக்கோடி நடத்துற மாதிரி நான் ஒரு 3rd அம்பையரை வச்சு விட்டுறேன். ஒரு அங்க எங்க வச்சு நீங்க ஏதாவது தவறுன்னு சொல்லுங்க, ஆக்ஷன் ரீப்ளே போட்டு பார்த்து பிரச்சனை இல்லாம பிரச்சனை வேணாம். நீங்க அதுக்காக திடல்ல உட்காந்து இந்த அணி திடல்ல உட்காந்து நான் தான் பல போராட்டங்களை பண்ணியிருக்கேன். எனக்கே போராட்டம், என்னையே சமாளிக்க முடியாம தான் அரசு திணறுது. ஆனா உங்களை சமாளிக்க முடியாம நான் திணறேன். எல்லாம் சொந்தக்காரனா இருக்கிறீங்க, உட்கார்ந்துக்கிறீங்க. ஒரு ஆட்டத்துக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுது. இது ரொம்ப கஷ்டம். அந்த பிரச்சனை எல்லாம் நீ வராம நம்ம பார்த்துக்கிறோம். நீங்க அதை விட்டுருங்க, நல்லா விளையாடுங்க. என் அன்பு தம்பிகள், நல்லா படிங்க. அதான் நான் சொல்றதுக்கு இருக்கு உங்களுக்கு. இது நம்ம கடமை, நம்ம செய்யறோம். எப்படி இந்த விளையாட்டை அழிய விடாமல் ஒரு பாதுகாக்கிறோமோ, அதுபோல விதைகளையும் மீட்டு கொண்டு வரோம். உங்களால எல்லாம் நம்ப முடியாது. இந்திய மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவரா ராத்தேலால் விச்சாரியான ஒரு பெரிய இருக்கிறாரு. அவர் 22,972 நெல் வகைகள், 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை சேமிக்கிறார். அவர் சேமிக்கும் போது அவருக்கு அவ்வளவு இடையூறு கொடுக்கிறான். ஆனால் அந்த மனிதன் சலிக்காம அந்த பாரம்பரிய நெல் விதைகளை நாடங்களும் தேடி அலைஞ்சு சேமிச்சு வைக்கிறாரு. ஒரே நாள் 2003 ஒரே நாள்ல அத்தனை நெல் விதைகளையும் எடுத்து சின்சாண்டோ நிறுவனத்திட்ட கொடுத்துச்சு இந்திய அரசு. நீ விதையை தொலைச்சிட்ட. உன்கிட்ட தக்காளி விதை இல்லை, கத்தரி விதை இல்லை, சுரக்காய் விதை இல்லை, பூசணி விதை இல்லை, நெல் இல்லை. எங்க அப்பா நம்மாழ்வார் வந்த பிறகு தேடி தேடி ஓடி போய் நெல் ஜெயராமன் என்ற ஒப்பற்ற மகத்தான தமிழ் பெருமக்கள் போய் இன்னைக்கு பாரம்பரிய நெல் வகைகளை சேமிக்கிறோம். உன்கிட்ட நாட்டு மாடு இல்லை, சீம பசு. உன் பசு செத்துருச்சு. உன்கிட்ட நாட்டு நாய் இல்லை, எல்லாம் சீம நாய். ஒரு உயிரியல் போற பயோ வார மெதுவா நம்ம மேல திணிச்சு முடிச்சுட்டா நம்மகிட்ட ஒண்ணும் இல்லை. இப்ப அழிவின் விளிம்பிலிருந்து நம்ம மீண்டு எழ வேண்டியது இருக்கு. அரணையூர்ல கபடி போட்டியை நடத்தி கபடியை காப்பாத்திடலாமான்னு நினைக்க கூடாது. நான் நடத்துற மாதிரி எல்லா இடங்களையும் நடக்குது. காந்தி சொல்ற, இந்த உலகத்தை நீ எப்படி பார்க்க விரும்புவியோ, எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்த விரும்புறியோ, அந்த மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்குங்கிற. நான் என் மண்ணிலிருந்து தொடங்குறேன், என்னிலிருந்தும் தொடங்குறேன், என் மண்ணிலிருந்தும் தொடங்குறேன். ஆங்கிலம் கலவாமல் நான் பேசணும்னு நினைக்கிறத நான் முதல்ல செய்கிறேன். சாதி மத உணர்ச்சிகளை கடந்து நான் கமலனா வாழணும்னு நினைக்கிறேன். அதை என்னிலிருந்து தொடங்குறேன். நான் உனக்குள்ள திணிக்கல, நான் தொடங்குறேன், நான் செயல்படுத்துறேன். என்கிட்ட பேசும்போது தடுமாறுறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் வந்துச்சுன்னா சாரி அப்படிங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா பட் டிஃபிகல்ட்டா இருக்குங்கிறாங்க. நான் ட்ரை பண்றேங்கிறாங்க. ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்கிறாங்க.
ஒரே ஒன்றுதான் என் தம்பிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன், தங்கைகளுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாக்கை கூட திருத்த முடியாத நம்மால் நாட்டை எப்படி திருத்த முடியும் என்பது இந்த கேள்வி கேட்பார். என் தாய்மொழியை நான் பேசாது வேறு யார் பேசுவா? யார் பேசுவா? எவ்வளவு பெரிய அவப்பேரு பாருங்க. இங்கிலீஷ் படிச்சா அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கானே. அமெரிக்காவில் ஆடு மேய்க்கிறவன், பள்ளிக்கூடமே போகாதவன் இங்கிலீஷ் பேசுவான். அவன் அறிவாளியா? பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ் எல்லாம் பிச்சை எடுக்கிறான். அவன் பெரிய அறிவாளியா? ஆக பெரும் ஆக சிறந்த மொழி தமிழ். அதில் இல்லாத அதனாலதான் நம்ம பிள்ளைகள்லாம் இன்னைக்கு உடையில போட்டுக்கிறாங்க. தமிழ் அவமானம் அல்ல, நம்ம அடையாளம் என்று என் பிள்ளைகள் பெருமையோடு போட்டு போறாங்க. எங்க கழுத்துல நாங்க ஆணாவை சுமந்துகிட்டு இருக்கோம். அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் முதல் எழுத்தாக இருப்பதா ஆனாவை வணங்கி நாங்க கழுத்தில் அடக்கிட்டு ஒரு குறியீடு அன்னைக்கு நகரம்னா இது ஒரு புரட்சி, மொழி மீட்சிக்கான ஒரு தொடக்கம். அப்படிதான் நீங்க இந்த அன்னையூர்ல ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள நடக்கிற இந்த போட்டிக்கு நீங்க நினைக்கிறது. இன்னைக்கு நம்ம அந்த போட்டி, இப்ப நான் பேசுறது, எங்க அண்ணன் சோழராஜா பேசுறது, எங்க அண்ணன் மன்சூர்கான் பேசுறது, உலகத்தின் ஓரத்திலிருந்து உள்ளங்கையில் வச்சு உலகத்தில் இருக்க அத்தனை தமிழன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது, எத்தனை 1000 கிலோமீட்டர் பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கியாகணும்னு. இதையே மார்ட்டின் லூதர் கிங் என்ன சொல்றான், நீ ஏன்டா மொத்த படிக்கட்டையும் பார்த்து பயந்துட்டு இருக்கிற? அப்பா எவ்வளவு படி, எப்படி ஏறுறது அப்படி யோசிக்காத. நம்பிக்கையோடு ஒரு அடியை முதல் படியில் எடுத்து வைக்கிறான். அதான் அந்த முயற்சி. அதனால நீங்க எல்லா உங்க உடன் பிறந்தவன் உங்க கூட எப்பவுமே சொன்னாங்க, உள்ளூர் மாடு விலை போகாது. சின்ன அந்த பேர்